காங்கிரஸ் மாநில தலைவர் மாற்றமா? செல்வ பெருந்தகை செய்தது என்ன? டெல்லி வரை சென்ற விவகாரம் திமுகவின் சித்து விளையாட்டா? கோஷ்டி பூசல்களுக்கு பெயர் பெற்ற காங்கிரஸில் தற்போது தமிழக மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக கோஷ்டி பூசல் வீரநடை போட்டு வருகிறது. செல்வ பெருந்தகைக்கு எதிராக சில அதிருப்தி கோஷ்டியினர் டெல்லி தலைமை வரை புகார் அளித்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியின் மாநில தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்ட உடனே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சி நிர்வாகிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது கட்சி பணியில் சரிவர செயல்படாத மாநில மாவட்ட நிர்வாகிகள் மாற்றப்படுவார்கள், மாவட்ட தலைவர்கள் பதவிக்கு இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அதிரடியாக அறிவித்தார். ஆனால் புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்வது குறித்து மாநில மாவட்ட தலைவர்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக செயல்பட்டதாக பல இளம் மற்றும் மூத்த நிர்வாகிகள் அதிருப்தியடைந்தனர். இந்த அதிருப்தி நிர்வாகிகள் சென்னையில் ரகசிய கூட்டம் நடத்தி ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் கார்கே, பொதுச் செயலாளர் வேணுகோபால், தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோதன்கர் ஆகியோரிடம் செல்வ பெருந்தகை பற்றி புகார் அளிக்க முடிவு செய்து அதன்படி டெல்லி சென்று முதற்கட்டமாக கிருஷ்ணோதன்கரை சந்தித்து மாநில தலைவரை மாற்ற வேண்டும், வேறு யாரை நியமித்தாலும் முழு ஒத்துழைப்பு தருகிறோம் என்று மனு அளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் டெல்லியில் முகாமிட்டு மற்றவர்களையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த அதிருப்தி குழுவில் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் சுரேஷ் உட்பட 25 மாவட்ட தலைவர்கள் மற்றும் 2 எம்எல்ஏக்கள், மாநில நிர்வாகிகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து பெரம்பலூர் மாவட்ட தலைவர் சுரேஷ் கூறும்போது, செல்வ பெருந்தகை தன்னிச்சையாக செயல்படுகிறார், மாவட்ட தலைவர்களுக்கும் மாநில தலைவர்களுக்கும் ஒருங்கிணைப்பு இல்லை, விதிகளை மீறி செயல்படுவதால் கட்சியினரிடையே அதிருப்தி நிலவுகிறது. அவரை மாற்ற வலியுறுத்தி கட்சித் தலைவர்களிடம் புகார் மனு அளித்தோம். வரும் தேர்தலில் அவரை தலைவராக வைத்துக் கொண்டு தேர்தல் பணியில் எங்களால் ஈடுபட முடியாது. இவரை தவிர வேறு யாரை நியமித்தாலும் அவருடன் இணைந்து செயல்படுவோம் என்றார். மாநில செயலாளர் சுரேஷ் பாபுவிடம் இதுகுறித்து பேசிய போது, தமிழக காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டு ஓராண்டுதான் நிறைவு பெற்றிருக்கிறது. அதற்குள் அவர் மீது 25 மாவட்ட தலைவர்கள் டெல்லிக்கு சென்று புகார்கள் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஓராண்டில் சட்டசபை தேர்தல் வரும் சூழலில் காங்கிரஸில் அதிருப்தி நிலவுவது கட்சியை பலவீனப்படுத்தும். எல்லா மாவட்ட தலைவர்களையும் செல்வ பெருந்தகை நேரில் அழைத்து பேசி பிரச்சனையை சுமூகமாக தீர்த்திருக்க வேண்டும். எனினும் கட்சி தலைமை முடிவுதான் இறுதியானது என்றார். செல்வ பெருந்தகையை மாநில தலைவராக நியமித்தது என்னவோ டெல்லி தலைமையாக இருந்தாலும் அவரை தேர்ந்தெடுத்தது திமுக தான் என்ற கருத்தும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. காரணம், திமுக மீதோ அல்லது திமுக தலைவர்கள் மீதோ யாரேனும் குற்றம் சாட்டு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபர் விளக்கம் கொடுப்பதற்கு முன் செல்வ பெருந்தகை முட்டுக் கொடுப்பார். நாம் கூட இப்படி பேச மாட்டோம், காங்கிரஸில் இருந்து இப்படி ஒரு குரல் நமக்கு கேட்கிறதே, அதனாலேயே அவரை தலைவராக தேர்வு செய்யணும் என திமுக தலைமை டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களும் யோசித்துவிட்டு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவரை மாநில தலைவராக நியமித்தால் காங்கிரசின் மைலேஜ் எகிரும் என மனக்கணக்கு போட்டு செல்வ பெருந்தகை நியமித்தார்கள். மாநில தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்ட உடனே திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டது மட்டுமில்லாமல் மாவட்ட தலைவர்களையும் திமுக தலைமையை ஆலோசித்து நியமிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. அதனாலேயே இப்பொழுது செல்வ பெருந்தகையை மாற்றும்படி டெல்லியில் ஒரு சில தலைவர்கள் முகாமிட்டு புகார் தெரிவித்து வருவது செல்வ பெருந்தகைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டாண்டு காலமாக எப்படி இருமொழி கொள்கை இருந்ததோ அந்த இருமொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த விட வேண்டும். இரண்டாவது, 6ஆம் வகுப்பில் விருப்ப பாடம் எடுக்க வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது. 6ஆம் வகுப்பில் 11 வயதில் ஒருவர் விருப்ப பாடத்தை எடுத்தால் என்ன சொல்ல வருகிற செய்தி, குலத்தொழிலை நீங்கள் செய்ய வேண்டும். தச்சு வேலை செய்பவர் தச்சு வேலை செய்ய வேண்டும், கருமார் வேலை செய்யவர் கருமார் வேலை செய்ய வேண்டும், சகதிகளை எடுத்தவர்கள் சகதிகளை எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று குலத்தொழிலை புகுத்துவதற்கான முயற்சியில RSS உடைய சித்தாந்தத்தை பாஜக விதைக்க நினைக்கிறது. இதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டாம். நாங்க ஏற்கனவே இருமொழி கொள்கையில படிச்சவங்க, பழைய கல்விக் கொள்கையில படிச்சவங்க தான் இன்னைக்கு நாசால மிகப்பெரிய விஞ்ஞானியா இருக்காங்க, கூகுள் பிச்சை போன்றவர்கள் இருக்காங்க, எவ்வளவோ அறிவுஜீவிகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்காங்க. மும்மொழி கொள்கையை படித்தவர்களை பத்தி நாங்க குறை சொல்ல விரும்பல. ஆனா இருமொழி கொள்கை படித்தவர்கள் வெளி மாநிலங்கள்ல போயிட்டு சாதாரண வேலையை பார்க்கல, மும்மொழி கொள்கை படித்தவர்கள் தான் நம்ம மாநிலத்தில் வேலை பார்க்கிறாங்க. ஆக இருமொழி கொள்கை என்பது உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற மொழி. தமிழ் மொழியை அழிப்பதற்காகத்தான் இவர்கள் சமஸ்கிருதத்தையும் இந்தியும் திணிப்பதற்கான முயற்சியை செய்கிறார்கள்.
எங்கள் குழந்தைகளுக்கு எது தேவையோ அதை அவர்கள் படிப்பார்கள். நீங்கள் திரிக்காதீர்கள் என்றுதான் சொல்லுகிறோம். தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குது. நாங்க ஏங்க தடுக்கலங்க. ஆண்டாண்டு காலமாக என்ன நடந்துட்டு வருது? இருமொழி கொள்கை தான் இருக்கு. ஈவி.கே. சம்பத் அவர்களும் நான் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் ஜவஹர்லால் நேரு கிட்ட போயிட்டு கடிதம் கொடுக்குறாங்க. எங்க திமுகவுடைய தலைவர் இருமொழி கொள்கையை நீங்கள் அறிவிக்க வேணும்னு. ஜவஹர்லால் நேரு அவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கடிதம் எழுதுறார், இருமொழி கொள்கை தொடரும்னு. அவரு பிரதமரா, தமிழ்நாட்டை நேசிக்கும் பிரதமரா, இப்ப இருக்கிற மோடி தமிழ்நாட்டை நேசிக்கும் பிரதமரா? இதுதான் எங்களுடைய கேள்வி. லால் பகதூர் சாஸ்திரி நாடாளுமன்றத்தில் எங்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொன்னதை பிரகடனப்படுத்தி நாங்கள் அதை நடைமுறையில கொண்டு வருவோம் என்று சொன்னார், கடைபிடிப்போம் சொன்னார், வாக்குறுதி அளித்தார். ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு எல்லாத்திலையும் அரசியல், ஆன்மீகத்துல அரசியல், கல்வியில அரசியல், தமிழ்நாட்டுல எல்லா தளங்களிலும் அரசியல், ஆளுநரே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் பாஜக. இல்ல, இதெல்லாம் மிரட்டல்ங்க. நாங்க இந்த தேசத்துடைய பிரதமருக்கு எழுதாம ட்ரம்ப்புக்கு எழுத முடியும்? ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் நான் சொல்ல முடியும், அது நாங்க சொல்ல மாட்டோம். அநாகரத்தின் உச்சங்க அது, அநாகரத்தின் உச்சம். அவர் என்ன ஐபிஎஸ் படிச்சாரு? இந்தியன் பொய் சொல்லும் சர்வீஸ் படிச்சிருக்காரு நினைக்கிறேன். ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் கிடையாது, இந்தியா பொய் சொல்லும் சர்வீஸ். வந்தேரிகள் இவர்கள் எல்லாம் முதலமைச்சரை கெட் அவுட் என்று சொல்லுகிறார்கள் என்றால் யார் கெட் அவுட் ஆக போகிறார்கள் என்று 26 தேர்தலில் தெரியும். இல்ல, ஏறக்குறைய இன்று 3வது மாநிலமாக நாம் வரி செலுத்திட்டு இருக்கோம். ஜிஎஸ்டி ஏறக்குறைய 1,30,000 கோடி செலுத்திருக்கோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை தானே நாங்க கேட்கிறோம், எங்களுடைய பங்களிப்பை நாங்க கேட்கிறோம், அவங்க பணத்தை கேட்கல. மாவட்ட தலைவர்கள் டெல்லியில முகாமிட்டு இருக்காங்க. 25 பேர் புகார் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம உங்க மாநில தலைவரை மாற்றணும்ன்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. நாங்க கிராம கமிட்டிகளை சீரமைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறோம், வேறொருக்கும் பணி செய்யல, சீரமைக்கும் பணியை செஞ்சிட்டு இருக்கோம். இந்த கேள்விக்கெல்லாம் தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க டெல்லியில இருந்து. இப்ப இந்த கூட்டத்தை நடத்துவர் யாரு? எங்க எழுந்திருக்க முத்தழகனுங்க, இவர் மாவட்ட தலைவர், இவர் தான் இந்த கூட்டத்தை நடத்துறாரு. எல்லா மாவட்ட தலைவர் நடத்துறாங்க. ஒரு சிலருக்கு எப்பவுமே சில பிரச்சனைகள் இருக்கும், அதை சரி பண்ணுவாங்க டெல்லியில இருந்து. யாருங்க? இது தென் சென்னை மாவட்டத்துடைய ஏற்பாடு கூட்டம். சென்னையில இருக்கிறவங்க கலந்துட்டு இருக்காங்க. இது மாநில செயற்குழு இல்ல. மாநில செயற்குழு கூட்டும் போது எல்லோரும் கலந்துக்குவாங்க. ஒரு கட்சிக்கும் கொள்கை முழக்கம் திராவிட மாடல் ஆட்சி, காரல் மார்க்ஸ் ஆட்சி, பொதுவுடைமை கட்சிகளுடைய ஆட்சி, எல்லாரும் எங்களுக்கு எங்களுடைய கொள்கை முழக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்துல எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அதுவும் காமராஜருடைய ஆட்சி தான். அது புரிதல் இல்லாம பேசுவாங்க. ஏற்கனவே அமித்ஷா அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அறவழியில கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூரிலும் சென்னையிலும் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறோம். அதில் நாங்கள் எல்லோரும் தலைமையேற்று நடத்துவோம்.